இப்ப பாருங்க, நம்ம தலைப்புல பாத்தீங்கன்னா சபை தலைவன் அப்படி மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்ப இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம் சார். முதல்ல சபை அப்படின்னு பிரிக்கலாம், அதுக்கடுத்து தலைவன் அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி பிரிக்கலாமா சார்? சபை தலைவனை சபை அப்படின்னு பிரிக்கலாம், தலைவன் அப்படின்னு பிரிக்கலாமா? சரி, அப்ப சபை அப்படிங்கிறது எந்த பாவம் சார்? 11ஆம் பாவம். மேலேயே நம்ம பார்த்தாச்சு. தலைவனா இருக்கணும்னா எந்த பாவம் வலுத்திருக்கணும்? 10ஆம் பாவம் வந்து வலுத்திருக்கணும். அப்ப 10ஆம் பாவம் வலுத்திருந்தாதான் ஒரு சபைக்கு வந்து தலைவனா இருக்க முடியும். அப்ப தலைவனுக்கு உண்டான பாவம் 10. தலைவனுக்கு உண்டான கிரகம் எது சார்? சூரியன். தலைவனுக்கு உண்டான பாவம் 10, தலைவனுக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் பாவத்துக்கு நின்ற நட்சத்திரமாக சூரியன் வந்து வர்றாரு. சூரியன் 10ஆம் பாவத்தை காட்டுறாரு. 11ஆம் பாவத்துக்கு குரு வருவார். ஏன்னா இந்த குரு அப்படிங்கிற அந்த கிரகம் தான் இருக்கிறதுலே மரியாதையான ஒரு, அதாவது சூரியனுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு தான்.